நான் தங்கரதம் படத்தோட டைரக்டர் பாலமுருகன் பேசுகிறேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தங்கரதம். இது படத்தோட டைட்டில் மட்டும் இல்லைங்க, படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டராக வரக்கூடிய ஒரு டெம்போவுடைய பேர் தான் தங்கரதம். ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டில் ஒன்று. அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் உள்ள வில்லேஜிலேருந்து மார்க்கெட்டுக்கு காய்கறிகள் ஏற்றிட்டு வரக்கூடிய தங்கரதம் டெம்போ, பரமன் டெம்போங்கிற 2 டெம்போக்குள்ளே நடக்கிற தொழில் போட்டி, அந்த டிரைவர் கிளீனருக்குள்ளே நடக்கிற மோதல், இப்படி ஒரு புதுசான ஒரு பேக்ட்ராப்பில் சொல்லப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு லவ் ஸ்கிரிப்ட் தான் தங்கரதம். இதில் காதல் மட்டும் இருக்காது, மற்ற எல்லா உணர்வுகளையும், அன்பு, பாசம், பகை, விசுவாசம், இப்படி எல்லா உணர்வுகளையும் முழுக்க ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் வெற்றி, அதிதி கிருஷ்ணா 2 பேரும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஒரு யதார்த்தமான படத்துக்கு தேவை புதுமுகங்கிறனால அவங்க 2 பேர் புதுமுகங்கள் அந்தந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காங்க. அது இல்லாமல் மற்ற கோ ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கடவுள் ராஜேந்திரன் சார், ஆடுகளம் நரேன், சவுந்தரராஜா, லுலிசபா சாமிநாதன், இந்த மாதிரி கோ ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கோம். அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற படங்களை மாதிரி ஒரு அந்த ஆர்டிஸ்ட்டாக தெரியாமல் எங்கள் படத்தில் முழுக்க யதார்த்தமான அந்த கேரக்டராக தெரிவாங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் டோனி பிரிட்டோ, இவர் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சாருடைய எல்லா படங்கள்லேயும் லாஸ்ட்டாக கபாலி படம் வரைக்கும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணவர். நாங்கள் புது மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். படத்தில் ஒரு 4 சாங்ஸ் 4மே பெரிய அளவு ஹிட்டாக வெரைட்டியாக போட்டிருக்காரு. யோகபாரி சார் ஒரு சாங் லிரிக் எழுதியிருக்காரு, அடியாத்தி சாங். மற்ற 3 சாங்க்கு நான் லிரிக் எழுதியிருக்கேன். அதில் ஒரு சாங் ஒரு நான் கடவுள் ராஜேந்திரன் சாரை வந்து அவரை பற்றி அவருக்காக எழுதின சாங் முட்டத்தலை மச்சானுக்குங்கிற சாங், அது பெரிய அளவு ஹிட்டாக போயிட்டுருக்கு. படத்தோட கேமராமேன் ஜேக்கப் ரத்னராஜ், நாளைய இயக்குநர்கள் சீசன் 2ல் பெஸ்ட்டு கேமராமேனாக வந்தவர். படத்தில் பிரமாதமான ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காரு. சாங்ஸ்லேயும் ஆகட்டும், மற்ற சீன்ஸ்லேயும் ஆகட்டும், மார்க்கெட்டில் எடுத்த லைவான சீன்ஸ்லேயும் ஆகட்டும், அவருடைய ஹார்ட் ஒர்க்கு பெருசாக பேசப்படும். படத்தோட ப்ரொடியூசர் சிஎம் வர்கீஸ் சார், அவர் தான் அவருடைய கம்பெனியில் ஃபஸ்ட்டு படமாக ஸ்கிரிப்டை கேட்டு பண்ணியிருக்காரு. அவர் ஒரு புது ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் பெரிய பேனர், இப்போ ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ண ஒரு பேனர் மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் இல்லாமல் ஒரு பப்ளிசிட்டி ப்ரொமோ விஷயங்களும் பெருசாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் நிச்சயமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு டீசெண்டான, அதே சமயம் யதார்த்தமாக ஒரு கமர்ஷியலாகவும் எல்லா காமெடி, லவ், சென்டிமெண்ட்னு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். தங்கரதத்தின் தயாரிப்பாளர் சிஎம் வர்கீஸ் பேசுகிறேன். இந்த படம் முழுக்க ஒரு கிராமத்து கதை. இந்த படம் வந்து டைரக்டர் பாலமுருகன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் அவர் வந்து சேரன் ஜெகன் கூடலாம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமரா ஜேக்கப் ரத்தினராஜ், மியூசிக் டோனி பிரிட்டோ, ஹீரோவாக வெற்றி அறிமுகமாகிறார் இந்த படத்தில். ஹீரோயினாக அதிதி கிருஷ்ணா நடிச்சிருக்காங்க. மற்றும் சவுந்தரராஜா, நான் கடவுள் ராஜேந்திரன் அண்ணன், நரேன் சார், லுலிசபா சுவாமிநாதன், இவங்க எல்லாமே இதில் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு புது தயாரிப்புன்ற இது இல்லாமல் என் கூட வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் நினச்ச டைமில் இந்த படம் முடிச்சிருக்கோம். ஒரு முழுக்க ஒரு கிராமத்து கதை இது. தங்கரதம் படத்தோட மியூசிக் கம்போசர். இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு. பாடல்கள் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் சவுண்ட் அண்ட் மியூசிக் தான். ஏன்னா நம்ம கல்ச்சரில் இருக்க வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் இந்த படம். நம்ம கல்ச்சரில் இருக்க மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா பாடல்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம், மியூசிக்கில் ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை யாருக்கும் ஃபஸ்ட்டு கேட்டு புரியாத மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக பண்ண சொன்னாங்க. 4 பாடல்கள் இருக்குது. வரிகள் எழுதினது நம்ம ஃபேமஸ் யுகபாரதி சாரும், மற்ற பாடல்கள் எழுதினது நம்ம படத்தோட இயக்குனர் பாலமுருகன் சாரும் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் பாடல்கள் நல்லா வந்திருக்குன்னு எல்லா சைட்லையும் நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. பாடல்கள் சாங்ஸோட மாஸ்டரிங் வந்து சிட்னியில் பண்ணோம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா பாடல்கள் கூட நம்ம நிறையா கேட்டிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய மாடர்ன் சவுண்டுக்கு இருக்கணும், அதே மாதிரி மியூசிக் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மேலே போயிடக்கூடாது அப்படின்னு என்ன கொஞ்சம் சொல்லிட்டே இருந்தாங்க. சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் மேசிடோனியாவில் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவும் இருந்துச்சு. தங்கரதம் படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. தங்கரதம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதில் ஒரு வில்லேஜ் பொண்ணோட கேரக்டர் தான். ஸோ என் கேரக்டர் பேர் ஆனந்தி. ஒரு காலேஜ் படிக்கிற, ஒரு வில்லேஜில் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணோட கேரக்டர். அண்ட் அபவுட் டைரக்டர் ஸ்ரீ பாலமுருகன் சார், ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ரொம்ப ஐ மீன் எல்லா விஷயங்களும் நல்லா சொல்லி தந்து ஸோ பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆக்டர் வெற்றி, கோ ஆர்டிஸ்ட் வெற்றியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க. அண்ட் அபவுட் அதர் கோ ஆர்டிஸ்ட் லைக் சவுந்தரண்ணன்,
என் அண்ணன் கேரக்டர் தான் பண்ணியிருக்கு. ஸோ சவுந்தரண்ணாவும் அந்த அண்ணன் கேரக்டர் லைக் ஒரு தங்கச்சி அண்ணன் இருக்கிறது நல்லா கன்வே பண்ணி சொல்லி தந்திருக்காங்க. லைக் ஸோ சவுந்தரண்ணாவும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்காங்க. ஸோ மை ஃபேவரேட் சாங் அடியாத்தி. நான் சவுந்தரராஜா பேசுகிறேன். தங்கரதம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகி ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. தொண்டன், சத்ரியன், தங்கரதம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை, நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சா அது எவ்வளோ நல்லா பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் தான் பண்ணுறேன். அந்த நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தங்கரதம் படம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பேக்ட்ராப்பில் ஒரு அழகான ஒரு காதல் மோதல் கடந்த ஒரு கதை, யதார்த்தமான ஒரு படம். ரொம்ப நாளாக கிராமங்களில் போய் கேமரா போல் இந்த படம் போயிருக்கு. தங்கரதம்னு சொல்லி ஒரு படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிஜ வாழ்க்கையிலே எல்லாருக்கும் ஒரு தங்கரதம் இருக்கும். அது ஒரு பையனுக்கு அப்பா வாங்கி கொடுத்த ஒரு சைக்கிளாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். நம்ம ஆர்யா சார் அவர் பைட் எங்களை சொல்லியிருந்தார். எப்படின்னா அவரோட லைஃப்பில் தங்கரதம் அவரோட சைக்கிள் தான். ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த சைக்கிளை நேசிக்கிறாரு. ஸோ இதே இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மொத்த படத்தோட க்ரூவுக்கு எங்களோட லைஃப்பில் தங்கரதம் இந்த தங்கரதம் தான். இந்த தங்கரதம் டைட்டில் ஒரு டெம்போவோட பேர் தான். இந்த டெம்போவுக்கும் ஹீரோ செல்வாக்கும் இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட், அது இல்லாமல் லவ், சித்தப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் இருக்கிற ஒரு சென்டிமெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டச் பண்ணியிருக்கோம். டைரக்டர் மிஸ்டர் பாலமுருகன், ஜெகன் சார் கூட கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் டோனி பிரிட்டோ. மியூசிக் பெரிய ஹிட்டாக போயிட்டுருக்கு. மொட்டத்தலை மச்சான் அண்ட் அன்பேன்ற சாங் எஃப்எம்மில் ஆகட்டும், யூடியூப் சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் மிகப்பெரிய ஹிட்டாக போயிட்டுருக்கு. மொட்டத்தலை மச்சான் சாங் ராஜேந்திரன் சாருக்காக எழுதினது. அவர் படத்தில் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர். சொல்லப்போனால் 1-2 சீன் வர மாதிரி இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருப்பார். ஸோ அவரோட கேரக்டரை பேஸ் பண்ண சாங் தான் மொட்டத்தலை மச்சான். படத்தோட இன்னொரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் விஷுவல்ஸ். எந்த அளவுக்கு இயற்கை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம். அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் ஜேக்கப் ரத்தன்ராஜ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பழனி மலை ஷாட், இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவிலையும் வராத ஒரு ஆங்கிள் நாங்கள் காட்டியிருக்கோம். மீடியாவில் இருந்தும் ஆடியன்ஸ்லேருந்து நிறைய அப்ரிசியேஷன் வந்துகிட்டே இருக்குது. நான் எந்த நேரத்திலும் படத்தோட இயக்குனர் ஆர் முத்துக்குமார் பேசுகிறேன். அஞ்சலி என்டர்டெயின்மெண்ட் சார்பாக லைன் ராமலிங்கம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. படத்தோட ஹீரோ ராமகிருஷ்ணன், ஹீரோயின் லீமா பாபு, எஸ்மித் பெண் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட சாண்ட்ராமி ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காங்க. 2 குழந்தைங்க நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒளிப்பதிவாளர் சாலை சகாதேவன் சார், எடிட்டர் டி பார்த்தசாரதி. பாடல்கள் எல்லாமே அஸ்மின் எழுதியிருக்காரு. கோரியோகிராஃப் சாந்திகுமார் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் அப்பு, காஸ்டியூம் டிசைனர் உதயகுமார். எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி, கோத்தகிரி, கோயம்புத்தூர், சென்னை இந்த ஏரியாவில் தான் பண்ணியிருக்கோம். படம் மிக நல்லா வந்திருக்கு. எந்த நேரத்திலும் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தில் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். த்ரூ அவுட்டாக வேற ஒரு கேரக்டர் என்னோடது, ஒரு கொஞ்சம் பப்ளியான ஒரு கேரக்டர். அப்புறம் இதில் ராமகிருஷ்ணா ஹீரோவாக பண்ணியிருக்காரு, அவருக்கு பேரை நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் யஷ்மித், சாண்ட்ரா, அப்புறம் 2 குழந்தைங்க, இவங்க எல்லோரும் இதில் மேஜர் ரோல்ஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் சாங்ஸை பற்றி சொல்லணுன்னா இதில் 3 சாங்ஸ் இருக்குது. ஒரு ஃபாக் சாங், அப்புறம் இன்னொரு ஒரு லவ் சாங், அப்புறம் ஒரு தீம் மியூசிக் மாதிரி இருக்கும். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் டைரக்டர் முத்துக்குமார் சார், அப்புறம் ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார். படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அஞ்சலி என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி நேமில் எந்த நேரத்திலும் படம் பண்ணியிருக்கான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக ராமகிருஷ்ணன் படம் பண்ணி நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக லீமா பாபு அவங்க பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா, எமி, இவங்களை எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் உங்கள் யஷ்மித் பேசுகிறேன். இன்றைக்கி எந்த நேரத்திலும் படத்தோட ப்ரொமோஷன்ஸில் இருக்கும். இந்த மூவி இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மூவி. பட் ஹாரர்னு சொல்லாமல் இதில் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் நான், ராமகிருஷ்ணன், சாண்ட்ரா, எமி, லீமா பாபு எல்லாம் நடிச்சிருக்கோம். சஸ்பென்ஸ் இருக்குது, த்ரில்லர், ஹாரர் எலிமெண்ட் மெயினாக இருக்குது. ஸோ எல்லா குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து படம் பார்க்கலாம். எந்த நேரத்திலும் படத்தோட ரிலீஸ்க்கான ப்ரொமோஷன் இது. எந்த நேரத்திலும் இது ஒரு ஹாரர் மூவி.
ஐயோ மறுபடியும் பேய் படமா அப்படின்னு கேட்குறது புரியுது. ஆனால் இது வந்து வழக்கமான ஒரு பேய் படம் இல்லை, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே கேள்வியை தான் நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க மறுபடியும் பேய் படமா, ஆடியன்ஸ்லாம் செம்ம கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு. இல்லை ஜி இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஜி, நான் சொல்கிறேன் கேளுங்களேன் அப்படின்ட்டு கதையை பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்தா எடுத்ததுமே கிளைமேக்ஸாக தான் சொன்னார். என்னங்க கிளைமேக்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை ஜி இது இந்த கிளைமேக்ஸ் கேளுங்களேன் அப்படின்போது கிளைமேக்ஸ் சொன்ன உடனே பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அப்படி ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு 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 சுச்சுவேஷன் ஹீரோவுக்கு வரும். ஸோ ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து ஹீரோயினையும் என்னோடய சிஸ்டர் குழந்தைய நான் அடிக்கணும், அடிக்கலைன்னா அவங்க என்னை கொண்டுடுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் கொஞ்சம் புதுசாக இருந்தது எனக்கு. நான் வந்ததுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் நிச்சயமாக தம்பிராமையா அண்ணன் தான். ஆக்சுவலாக அவர் சித்தப்பான்னு கூப்பிடுவேன் நான், ஏன்னா நான் அண்ணன் கூப்பிட முடியாது அவர் வயசுக்கு. சித்தப்பா சித்தி அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்கள மலேசியாவில் பார்க்கும்போது. 2-3 படம் கேடி வில்லா, கில்லாடுறங்கா, எதிர்நீச்சல், காக்கி சட்டை இதெல்லாம் நடிக்கிறது வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் அது வேலைக்காரனில் நடந்துடுச்சு. ஆக்சுவலாக அவரோட நடிக்கிற வாய்ப்பு, ஒரு விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து தம்பிராமையா அண்ணன் தான் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு மனிதன் வந்து 30 வயசு வரைக்கும், அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், இல்லை 40 வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து இயற்கை தான். அந்த வயசுக்கு மேலேயும் தன்னால் சாதிக்க முடியும், நம்பி தன்னை மட்டுமே நம்பி உழைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இந்த வயசில் தேசிய விருது வரைக்கும் பெரிய சாதனை படைச்சிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் வயசை என்றைக்குமே காமிச்சிட்டது கிடையாது, அந்தளவுக்கு எனர்ஜி. நாங்கள் வேலைக்காரன் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறோம் ஆக்சுவலாக. தம்பிராமையா அண்ணன், இப்போ நான் ஃபஹத் ஃபாசில், தம்பிராமையா அண்ணன், முனிஷ்காந்த், காளி வெங்கட், வைஜி மகேந்திரன் சார், அப்புறம் அருள்தாஸ்ண்ணே, வினோதினி, இப்படி இவ்வளோ பேர் நடிக்கிறோம். எங்களுக்கு மலேசியாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஷூட் பண்ணதுனால எங்களுக்கு நாங்கள் கேரவேன் எதுவும் எடுத்துக்கல, எல்லோரும் ஒரு ரூமில் தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம். அப்போ அத்தனை பேரும் தம்பிராமையா அண்ணன் பேச்சை தான் கேட்டுகிட்டே இருப்போம் நாங்கள். அவர் அவ்வளோ எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்தார் அவர். நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்பேன், அதுக்கப்புறம் தான் அந்த டயர்டாக இருக்க ஃபீல் யோசிக்கும். அப்போ தான் நான் யோசிப்பேன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி. யோசிச்சப்பறம் தான் தெரிஞ்சது அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையும் அவர் கிடைச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தையும் மற்றவங்களையும் அவர் அவ்வளோ நேசிக்கிறார். அவர் அவ்வளோ நேசிக்கிறதுனால தான் நாம் எல்லாருமே அவரை அவ்வளோ நேசிக்கிறோம்னு நினைக்கிறேன். அவருடைய அன்புக்காக தான் நான் இங்கே வந்தது, அதுதான் முதல் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய அன்புக்கும். உரு படத்தினுடைய ப்ரொடியூசர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்கோம். ஒரு புது டைரக்டர், அவரோட டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் கலையரசன், சாய் தன்ஷிகா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு மாஸ்க் மேன் கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் தான் யார் அப்படிங்கிறது படத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும். நான் இந்த உரு படத்துடைய டைரக்டர், இதனுடைய முதல் படம். இந்த படத்தை வந்து விபி விஜி வைஎம் மீடியாஸை சார்ந்த விபி விஜி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து பிரசன்னா எஸ் குமார், பிச்சைக்காரன் படத்துடைய கேமராமேன் அவர். மியூசிக் டைரக்டர் வந்து ஜோஹன், மெட்ரோ படத்துடைய மியூசிக் டைரக்டர். எடிட்டர் வந்து சான் லோகேஷ், உருமீன் படத்துடைய எடிட்டர். ஸ்டண்ட் வந்து பிரபு மாஸ்டர்னு டெபியூ பண்ணுறாரு அவர். இதில் வந்து கலையரசன், தன்ஷிகா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் லைக் அ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்லாஷர் கம் ஒரு ஸ்டாக்கர் மூவிக்கு இன்பிட்வீனில் வர மாதிரி ஒரு கான்செப்டில் நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஒரு 29 டேஸில் கொடைக்கானல், மேகமலை, சென்னைன்ற 3 லொக்கேஷனில் நாங்கள் இதை ஷூட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இது வரைக்கும் படம் நல்லா வந்திருக்குது. வி ஹோப் எவ்ரி திங்ஸ் கோனா பி ஒர்க்கிங் அவுட் ஃபைன். உரு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஒரு ரைட்டர் வந்து ஒரு கதைக்காக ரொம்ப யோசித்து அவன் மனநிலை எப்படி மாறுது, அவன் எழுதுகிற விஷயங்களால் அவனுக்கு என்ன நடக்குதுன்றது தான் கதை. இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் அவங்க தன்ஷிகாவுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்கோப் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நல்ல கதை, ஒரு நல்ல படம். 2-3 இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். சில மற்ற மொழி படங்களோட தழுவல்கள் இருக்குது. ஸோ அது வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு டேரக்டர். சூப்பரான விஷயம், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. படம் நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஆனால் கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை, கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும்னு. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அண்ட் இது வந்து படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்குமே யூல் பி சிட் இன் எட்ஜ் ஆஃப் த சீட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் ஸ்க்ரீன் ப்ளே பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி.
செம்ம ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடக்குது. சாங்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்திருக்கு, ஒரு ஃபோக் ஆல்பமாக இருக்கும். எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆல்பம், செம்ம சாங்ஸாக எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு லிசன் டு த சாங்ஸ். செம்ம படுத்துகிற ஹீரோயின் இது வந்து தமிழ் என்னோட செகண்ட் ரிலீஸ் ஆக போகிறேன். ஆக்சுவலி இது தான் நான் தமிழில் கமிட் பண்ண முதல் படம். இன்றைக்கி எங்களோட படத்தோட ஆடியோ ரிலீஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி. தனஞ்சயன் சார் இந்த படம் பார்த்து நிறைய நல்ல விஷயம் சொன்னார். ஸோ ஐம் ஷுர் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தோட பிஜிஎம் வந்து மிரட்டலாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு மை பிரதர் தமன். கௌதம் கார்த்திக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் பிரதர். ரங்கூன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, வெரி குட் ரிவ்யூஸ். ஆர்ஜே பாலாஜி காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குது. சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய ஆடியன்ஸாக இருந்தாலும் அவர் கையில் எடுத்துருவார். அதே ஆனால் காற்று வெளியீடு படத்தில் மட்டும்தான் அவரை வந்து மணி சார் கண்ட்ரோல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட எனர்ஜி, அவரோட ஸ்பான்டேனியஸ் டயலாக்ஸ், கௌதம் கார்த்திகோட சேர்ந்து நடிக்கிற அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஐம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் பி அ பிக் பிரேக் ஃபார் தெம். யுவன் தந்திரன் வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சிருவோன்ட்டு. டைரக்டர் சார் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக எடுத்திருந்தாரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்திருந்தாரு, ரொம்ப பிளான் பண்ணி தான் எடுத்திருந்தாரு, எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எடுக்கல. அண்ட் அவர்னால ஐ காட் டு மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலாஜி சார். அண்ட் பாலாஜி சார் இப்போ தான் சொன்னார், அவர் வந்து பேசும்போது அவர் வந்து நம்ம ராம் பிரசாத் சார் பற்றி மறந்துட்டார். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் ராம் பிரசாத் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு பாலாஜி. அண்ட் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மை ஹீரோயின் ஸ்ரத்தா. யூவ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் இன் திஸ் மூவி. நான் உண்மையாக ரொம்ப லைட் ஹார்ட்டட் தான் நடிச்சிருந்தேன். ஆனால் இவங்க பக்கத்தில் நிற்கும் போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஐயோ எங்கேயாவது நம்ம சீனில் தூக்கி சாப்பிட்ருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு தான் நடித்தேன். ஸோ ஷீ இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய அப்பா திரு என்டிஆர் அவர்கள் ஒரு சாமியா எல்லார் மனசுலையும் ஒரு தெய்வமாக வாழ்ந்தவர். தெய்வமாக இன்னைக்கு கூட ராமர்னா அவருடைய முகம்தான் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவர் நம்முடைய கலை உலகத்துக்கு தந்த பெரிய பரிசு திரு பாலகிருஷ்ணா அவர்கள். அவர்கள் எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி, அதாவது கௌதமி புத்ரா, சதகர்ணி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அரசனுடைய ரோலில் நடிச்சிருக்கார். அதுவும் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டிருக்க இந்த படத்தில் நடிச்சிருக்கார். இது வந்து பல விதத்திலையும் அவருக்கும் நம்முடைய கலை உலகத்துக்கும் புகழை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. படம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் அதில் நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அங்கே இந்த படத்தில் நான் தெலுங்கில் பார்க்கும்போது எனக்கு சில இடங்கள்லாம் புரியல. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு see it in Tamil again. ஏன்னா நிறைய என்ன சுத்தமான தெலுங்கு பேசியிருப்பாங்க இந்த படத்தில். அதே நீங்கள் பாகுபலி நான் தெலுங்கு பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து கலோக்கியலான ஒரு தெலுங்கு தான் அவங்க அதில் வச்சுருப்பாங்க. பட் இதுதான் ஆக்சுவலி ஹிஸ்டாரிக்கல் என்னும்போது எல்லாருமே அந்த காலத்தில் சுத்த தெலுங்கு தான் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. பட் அதே மாதிரி தான் தமிழ்லையும் சுத்த தெலுங்கு தான் தமிழ் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பரணி சார். ஸோ அது சில விஷயங்கள் எனக்கு டைலாக்ல புரியாததுனால ஐ வாண்ட் டு see it in Tamil again. அண்ட் பாலகிருஷ்ணா நம்மளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் அப்படின்னாவே தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணன்னா அது என்டிஆர் தான் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா முதல் கொண்டு எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து இந்த கர்ணன் எல்லாம் வந்து மறுபடியும் இங்கே வந்து ரீரிலீஸ் பண்ணி 100 days போச்சுன்னா அதுக்கு அவர் என்டிஆர் சாருடைய கேரக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது அவர் எவ்வளோ கிளாப்ஸ் வாங்கினாருன்றது இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கெல்லாம் கூட தெரியும். சத்தியமில் வந்து 100 days it ran 100 days in சத்தியம் தேட்டர், செகண்ட் ரன் ரீசெண்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் மகன் பாலகிருஷ்ணாவும் வந்து கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான். அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுலேருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரஃப்னஸ், அவர்கிட்ட எப்பவுமே ஏதோ ஒரு ஸ்பார்க். அவரோட போய் பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு புது எனர்ஜி வரும்.